எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பாதகாதிபதியும் காரக கிரகமும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாதகாதிபதி எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு, சர லக்னத்துக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு, ஸ்திர லக்னத்துக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு, உபய லக்னத்துக்கு எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு, எப்படி பாதிப்பார், அப்போ பாதிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பாதகாதிபதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு சர லக்னங்களுக்கு பாதகாதிபதி எந்த மாதிரி வேலை செய்வார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். சர லக்னம் அப்படிங்கிறது 1, 4, 7, 10, அதாவது 1வது ராசி, 4வது ராசி, 7வது ராசி, 10வது ராசி சர லக்னம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7வது ராசி, இயற்கையிலே 7வது ராசி துலாம் ராசி, இதை லக்னமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். இதுக்கு 11, 12, 11. அப்போ சிம்ம ராசி பாதக ராசியாக வரும். பாதகாதிபதி சூரியனாக வருவார். அதாவது இந்த ராசி அதிபதி சூரியன், இந்த ராசி சிம்ம ராசி. காரகமும் ஆதிபத்தியம், அதாவது கிரகம் காரகம், அந்த வீடு ஆதிபத்தியம். அப்போ ரெண்டுமே பாதிக்கும் 11வது இடத்துல. அதாவது சர லக்னத்துக்கு சொல்கிறேன், நான் ஸ்திர லக்னத்துக்கு சொல்லலை, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சர லக்னம் அப்படிங்கிறது 1வது ராசி, 4வது ராசி, 7வது ராசி, 10வது ராசி. அதாவது 1, 4, 7, 10ன்னு சொல்லக்கூடிய ராசிகளை தான் நம்ம சர ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சர ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் லக்னமாக வருது அப்படின்னா சரராசிக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். இப்போ இந்த 11ஆம் அதிபதி சூரியன் உதாரணத்துக்கு சூரியன் தான் 11ஆம் அதிபதி. இந்த சூரியன் 11லே இருந்தது அப்படின்னா அந்த இடத்த முழுசாக பாதிக்கும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதில் இருக்கக்கூடாது. இது நம்பர் 1. 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 11வது இடத்துல இருக்கக்கூடிய காரகத்துக்கும் பாதிப்பு, 11ஆம் இடத்துல உள்ள ஆதிபத்தியத்துக்கும் பாதிப்பை கொடுக்கும். இது நம்பர் 1. இதில் எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. 11ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி இருக்கிறது மிகப்பெரிய தப்பு. அடுத்து 11வது இடத்துல வேறு கிரகம் இருந்தாலுமே அந்த கிரகம் மூலியமாக இந்த 11வது இடத்தினுடைய ஆதிபத்தியம் பாதிக்கப்படும். இப்போ 11வது வீடுங்கிறது லாபம். அப்போ இங்கே சூரியன் இருக்குதுன்னா அப்பாவால் அந்த லாபம் பாதிக்கப்படும். செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரனால் அந்த லாபம் பாதிக்கப்படும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எந்த கிரகம் இங்கே இருக்குதோ அந்த கிரகத்து மூலிமா அந்த இடம் பாதிக்கப்படும். அப்போ எந்த கிரகமும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அந்த 11ஆம் அதிபதியும் அங்கே இருக்கக்கூடாது. ஓகே, இது நம்பர் 1. அடுத்து நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ இது பாதிப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னா சூரியன் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல எம்டியாக இருக்கணும், கிரகங்கள் இருக்கக்கூடாது. எந்த கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் மூலியமாக இந்த இடம் பாதிக்கப்படும். இது நம்பர் 1. நம்பர் 2 இந்த 11ஆம் அதிபதி எங்கே இருந்தால் பாதிப்பு கிடையாது அப்படின்னா புலிப்பாணி 300 அப்படிங்கிறதுல புலிப்பாணி சித்தர் எழுதியிருக்கார். அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இந்த சூரியன் அதாவது 11ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு 1, 5, 9ல் இருந்தால் பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்கிறார். அதாவது சூரியன் 1, 2, 3, 4, 5, சூரியன் இந்த இடத்துல இருந்தாலோ 6, 7, 8, 9 இந்த இடத்துல இருந்தாலோ சூரியன் அந்த 11ஆம் அதிபதி பாதிப்பை கொடுக்காதுன்னு சொல்கிறார். அதாவது 11ஆம் அதிபதி லக்னத்துக்கு 5வது இடத்துலையோ 9வது இடத்துலையோ 1, 5 அதில் அல்லது லக்னத்துலையோ, அதாவது திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய 1, 5, 9 இந்த 3 இடத்துல இந்த பாதகாதிபதி இருக்கிற பட்சத்தில் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் தன்னுடைய புலிப்பாணி 300 அப்படிங்கிற பாடலில் சொல்லியிருக்காரு. 52வது பாடலில் சொல்லியிருக்காரு. பாதகாதிபதி 1, 5, 9ல் இருக்கும்போது பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காது. சரி, வேறு எந்த அமைப்பில் இது பாதிப்பை கொடுக்காது அப்படின்னா, அதாவது இதோட, அதாவது இப்போ சூரியன் ஒரு இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் 1, 5, 9ல் இல்லை. 1, 5, 9ல் பாதகாதிபதி இருந்தால் பாதிப்பை கொடுக்காது. இப்போ சூரியன் வேறு இடத்துல இருக்குது. உதாரணத்துக்கு 4வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. திரிகோணத்தில் சூரியன் இருந்தால் பாதிப்பை கொடுக்காது. பாதகாதிபதி திரிகோணத்தில் இருந்தால் பாதிப்பை கொடுக்காது. இது 2வது. ஃபஸ்ட்டு அந்த இடத்துல அந்த பாதகாதிபதி இருக்கக்கூடாது. 11ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கக்கூடாது, அல்லது எந்த கிரகமும் இருக்கக்கூடாது. இது ஃபஸ்ட்டு. பாதகாதிபதி 1, 5, 9ல் இருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காது. இது செகண்டு. தேர்டு இப்போ பாதகாதிபதி 4வது இடத்துல இருக்கார், கேந்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த இடத்துல திரிகோணாதிபதியினுடைய பார்வை இந்த பாதகாதிபதி மேலே பட்டாலும் பாதிப்பு இருக்காது. இப்போ திரிகோண ஸ்தானங்களினுடைய அதிபதி யார்? இந்த லக்னாதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி சனி,
9ஆம் அதிபதி வந்து புதன். அப்போ சுக்கிரன், சனி, புதன் இதில் ஏதாவது ஒரு கிரகம் வந்து இந்த சூரியனை பார்த்துச்சு அப்படின்னா இந்த பாதிப்பை கொடுக்காது, பாதகாதிபதி வந்து பாதிப்பு செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது லக்னாதிபதி, லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி வந்து இந்த பாதகாதிபதியோட தொடர்பு இருந்தது அப்படின்னா இந்த பாதகாதிபதி பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனியோட சூரியன் சேர்ந்திருக்கு அப்படின்னா இந்த சூரியன் பாதிப்பை கொடுக்காது. அதே மாதிரி சூரியன் வந்து சுக்கிரனோட சேர்ந்தாலும் பாதிப்பை கொடுக்காது, சூரியன் வந்து புதனோட சேர்ந்தாலும் பாதிப்பை கொடுக்காது. இந்த திரிகோண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த பிளானட் வந்து இந்த பாதகாதிபதியோட சேர்ந்தாலும் பாதிப்பை கொடுக்காது. இது நம்பர் 3. நம்பர் 4 வந்து என்ன அப்படின்னா பரிவர்த்தனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரியன் வந்து சனி வீட்லேயும் சனி சூரியன் வீட்லேயும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு திரிகோணாதிபதி சனி தானே. இப்போ சனி வந்து இந்த இடத்துல இருக்குது, அது அந்த இடத்துல வேண்டாம், அந்த இடத்துல இருந்தாலே பாதிப்பை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த சூரியன் வந்து நட்சத்திர ரீதியாகவோ கிரக ரீதியாகவோ 1, 5, 9க்குரிய பிளானட்ஸோட பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னாலும் இந்த இது வந்து பாதிப்பை கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் பாதிப்பு, வேறு எந்த கிரகமும் 11ஆம் வீட்டில் இருந்தால் பாதிப்பு. இது நம்பர் 1. அடுத்து இந்த பாதகாதிபதி லக்னத்திலேயோ லக்னத்துக்கு 5ஆவது இடத்துலையோ லக்னத்துக்கு 9ஆவது இடத்துலையோ இந்த பாதகாதிபதி இருந்தால் பாதிப்பை கொடுக்காது. இது செகண்டு. 3வது வந்து இந்த லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ இது கூட பாதகாதிபதியோடு சேர்ந்தாலோ அல்லது பாதகாதிபதியை பார்த்தாலோ பாதிப்பை கொடுக்காது. அடுத்து இந்த லக்னாதிபதியோ 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ கிரக ரீதியாவோ நட்சத்திர ரீதியாவோ வந்து இந்த சூரியனோட பரிவர்த்தனை ஆச்சுனாலும் இது பாதிப்பை கொடுக்காது. இது வந்து புலிப்பாணி சித்தர் வந்து பாதகாதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தால் பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறத இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 11ஆம் வீட்டில் இருக்கிறது பாதிப்பை கொடுக்கும். பாதிப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்னா 1, 5, 9 இடத்துல வந்து அந்த பாதகாதிபதி இருக்கணும், அல்லது 1, 5, 9க்குரிய கிரகங்களோட தொடர்பில் இருக்கணும், அல்லது 1, 5, 9ல் இருக்கக்கூடிய கிரகங்களோட பரிவர்த்தனை ஆயிருந்துச்சுனாலோ கிரக ரீதியாவோ நட்சத்திர ரீதியாவோ பார்வை ரீதியாவோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா இந்த பாதகாதிபதி பாதிப்பை கொடுக்காது. இது வந்து புலிப்பாணி சித்தர் வந்து சொன்ன ஒரு விஷயம். நடைமுறை இதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தாலுமே இந்த பாதகாதிபதி வந்து பாதிப்பை கொடுக்காது. அது என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இந்த பாதகாதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சதுன்னா பாதிப்பை கொடுக்காது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த இடத்துல சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 6வது இடத்துல சூரியன் இருக்குது, 8வது இடத்துல சூரியன் இருக்குது, 12வது இடத்துல சூரியன் இருக்குது. இந்த பாதகாதிபதி லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தது அப்படின்னா பாதிப்பை கொடுக்காது. இது செகண்ட் பாயிண்ட். புரியுதா? இந்த பாதகாதிபதி வந்து வேறு எப்படிலாம் பாதிப்பை கொடுக்காது. புலிப்பாணி சித்தர் சொன்ன பாதிப்பை கொடுக்காத விஷயங்களை வந்து நான் சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணும்போது வேறு ஒரு சில இடத்துலையும் வந்து இந்த பாதகாதிபதி பாதிப்பை கொடுக்காது. அது எந்தெந்த இடம் அப்படின்னா லக்னத்துக்கு 6, 8, 12 வந்து பாதிப்பை கொடுக்கறது இல்லை பாதகாதிபதி. சரி, வேறு எப்போ பாதிப்பை கொடுக்காது அப்படின்னா இந்த சூரியன் வந்து நீசமான பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இப்போ சூரியன் வந்து இந்த இடத்துல நீசமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்து லக்னத்தில் நீசமானாலும் அதை லக்னம் கிடையாது, எந்த இடத்துல சூரியன் இந்த பாதகாதிபதி நீசமாயிடுச்சுன்னா பாதிப்பை கொடுக்காது. அடுத்து இந்த பாதகாதிபதி வந்து வக்கரமாயிட்டாலோ பரிவர்த்தனை ஆகிட்டாலோ பாதிப்பை கொடுக்காது, அஸ்தங்கம் ஆகிட்டாலோ பாதிப்பை கொடுக்காது. ஆனால் சூரியன் வந்து வக்கரமும் ஆகாது அஸ்தங்கமும் ஆகாது. ஏன்னா சூரியன் தான் வக்கரத்தையும் அஸ்தங்கத்தையும் கொடுக்குற கிரகம். அதனால் வந்து சூரியன் வந்து வக்கரமும் அஸ்தங்கமும் ஆகாது. உங்களுக்கு புரிகிறது சொல்கிறேன். ஒரு கிரகம் வக்கரமாச்சுனாலோ ஒரு கிரகம் அஸ்தங்கமாச்சுனாலோ ஒரு கிரகம் பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னாலோ ஒரு கிரகம் நீசமாச்சு அப்படின்னாலோ ஒரு கிரகம் வந்து 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ இந்த பாதகாதிபதி வந்து எப்பயுமே பாதிப்பை கொடுக்காது. அப்போ நம்ம டோட்டல் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா 11ஆம் வீட்டு சூரியன் வந்து 1, 5, 9 பாதிப்பை கொடுக்காது. அடுத்து 1, 5, 9ஆம் அதிபதி கூட தொடர்பில் இருந்தால் பாதிப்பை கொடுக்காது. அது நட்சத்திர ரீதியாக தொடர்பாக இருக்கலாம், பார்வை ரீதியாக தொடர்பாக இருக்கலாம், செயற்கை ரீதியாக தொடர்பாக இருக்கலாம். இது செகண்டு. பாதகாதிபதி 6, 8, 12 லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலும் பாதிப்பை கொடுக்காது. இது பாதகாதிபதி நீசமாக இருந்தாலும் பாதிப்பை கொடுக்காது, வக்கரமாக இருந்தாலும் பரிவர்த்தனையாக இருந்தாலும் பாதிப்பை கொடுக்காது. இப்படி இது வந்து இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மூலிமா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்தெந்த இடத்துல பாதிப்பை கொடுக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்போ
பாதகாதிபதி இத்தனை சம்பவம் மூலிமா பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இது வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எந்தெந்த இடத்துல பாதகாதிபதி பாதிப்பை கொடுக்காது அப்படின்ட்டு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பாதகாதிபதினா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு ஒருத்தன் பாதிப்பை கொடுக்குற மாதிரி ஒரு ஆள் இருக்கான். அவன் எப்போ உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிங்க. அப்போ அவன் வலு இழந்திருந்தால் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டான். அதான் நீசமாயிட்டாலோ அஸ்தங்கமாயிட்டாலோ வலு இழந்துருவான், உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டான். இது நம்பர் 1. நம்பர் 2 வந்து அவன் வெளியூர் வெளிநாடு போயிட்டா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டான். அதான் 6, 8, 12 மறையிறது. வெளியூர் வெளிநாட்டில் போயிட்டா பாதிப்பை கொடுக்கறது இல்லை. அவன் முரணா செயல்பட்டாலும் உங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டான். உங்களை எதிர்த்தா தான் பாதிப்பு கொடுப்பான். எதுக்குறவன் வந்து மென்டல் ஆகிட்டானா பாதிப்பு கொடுக்க மாட்டான். அப்போ வக்கரமாயிட்டாலோ பரிவர்த்தனை ஆகிட்டாலோ அவன் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டான். இத்தனை விஷயங்களும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நான் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தா ரொம்ப எளிமை. உங்களுக்கு வந்து ஒருத்தன் பாதிப்பை கொடுக்குறான் அப்படின்னா, ஒன்று அவன் வீக்காக இருக்கணும், அல்லது அதாவது வந்து பவர் இல்லாமல் இருக்கணும், அல்லது உங்களை விட்டு மறைஞ்சு தூரமாக இருக்கணும், அல்லது மென்டலாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது அவன் பாதிப்பை கொடுக்குறது இல்லை. அவன் மென்டலாக இருக்கிறது தான் வக்கரம்னு சொல்கிறோம், பரிவர்த்தனைன்னு சொல்கிறோம். அவன் வந்து வலுவிழந்து இருக்கிறது தான் அஸ்தமனம்னு சொல்கிறோம், நீசம்னு சொல்கிறோம். அவன் மறைஞ்சிருக்கிறது வேறு கண்ட்ரிக்கு போயிட்டாலே அவன் உங்களை விட்டு தூரமாக போயிட்டான், அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்க மாட்டான். 6, 8, 12 இருக்கும்போது பாதிப்பை கொடுக்க மாட்டான். இவ்வளோ தாங்க கான்செப்ட். இது போக புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாதகாதிபதி 1, 5, 9 தொடர்பில் இருக்கும்போது இந்த பாதகாதிபதி பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டை வந்து புலிப்பாணி சித்தர் வந்து சொல்கிறாரு. அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாதகாதிபதியை பற்றி ஃபுல் புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னது வந்து 11ஆம் அதிபதிக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஸ்திர லக்னங்களுக்கு 9ஆம் அதிபதியும் உபய லக்னனுக்கு 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதியாக வரும். அதுக்கும் இதே கான்செப்ட் தான், அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேயா? இப்போ நம்ம எடுத்துக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, பாதகாதிபதியும் காரக கிரகமும். பாதகாதிபதியை பற்றி பார்த்தாச்சு. காரக கிரகம்னா என்னையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர லக்னத்தை பற்றி பார்த்துட்டோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு உபய லக்னத்தை எடுத்துக்கலாம். உபய லக்னம் ஏதாவது லக்னத்தை எடுத்துக்கோங்க. உபய லக்னம்னா இந்த 4 காரணங்கள் இருக்க தான் உபய லக்னம். ஓகே, உபய லக்னத்துக்கு 7ஆம் வீடு வந்து பாதகாதிபதியாக வரும், பாதகஸ்தானமாக வரும். அப்போ நீங்கள் மீன லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 7ஆவது வீடு வந்து கன்னிராசி. அப்போ கன்னிராசியும் பாதக ராசியாக வரும். அடுத்து இந்த காரகம் புதன் வந்து காரக கிரகம் இந்த கன்னிராசியில். அப்போ அதுவும் வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக வரும். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் படி இந்த இடத்துல புதன் இருந்தால் உங்களுக்கு பாதகம் செய்யும், இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு பாதகம் செய்யும். சரி, இப்போ இதுக்கு ரெமெடி என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இந்த கிரகம் வந்து லக்னத்துக்கு 1, 5, 9 இருந்தால் பாதகம் செய்யாது. 1, 5, 9 கிரகங்கள் கூட பரிவர்த்தனை ஆனாலோ, 1, 5, 9 கிரகங்கள் கூட சேர்ந்து இருந்தாலோ, 1, 5, 9 கிரகங்களுடைய பார்வையில் இருந்தாலோ இது பாதிப்பை கொடுக்காது. புதன் வந்து வக்கரமானாலோ அல்லது அஸ்தங்கமானாலோ நீசமானாலோ பரிவர்த்தனை ஆனாலோ 6, 8, 12 மறைஞ்சாலோ உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அப்போ பாதகாதிபதி எந்தெந்த இடத்துல பாதிப்பை கொடுக்காதுங்கிறது நீங்கள் தெளிவாக்கிட்டீங்க. இந்த 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால இப்படி நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ காரக கிரகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். இப்போ பாதகாதிபதியை பற்றி பார்த்துட்டோம், நல்லது பண்ணுற அமைப்பு எப்படி இருக்குது, கெட்டது பண்ணுற அமைப்பு எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ பாதகாதிபதி வந்து வலு இழந்திருந்தால் உங்களுக்கு பாதிப்பு கம்மி, உங்களுக்கு பாதிக்காது. இந்த நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருந்துச்சுன்னா பாதகாதிபதி வந்து உங்களுக்கு பாதிக்காது. இது நம்பர் 1. காரக கிரகம் அப்படின்னா இப்போ லக்னத்துக்கு 7ஆவது இடங்கிறது 7ஆவது வீடு இயற்கையிலே பார்த்தீங்கன்னா சுக்கிரன் தான் காரக கிரகம், கலத்திர காரகன். இயற்கையிலேயே வந்து மேச ராசிக்கு 7ஆவது ராசி என்ன? துலாம் ராசியாக வரும். துலாம் ராசிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. 7ங்கிறது வந்து வரக்கூடிய மணப்பெண் அல்லது மணமகனை குறிக்கிறது, ஆப்போசிட் ஜெண்டரை வந்து குறிக்கிறது. அப்போ சுக்கிரன் தான் காரக கிரகமாக வருது. ஓகேயா? இப்போ ரெண்டையுமே நம்ம கம்பேர் பண்ணணும். பாதகாதிபதி வலிமை இழந்து இருந்து இந்த காரக கிரகம் 7ஆம் வீட்டினுடைய காரக கிரகம் சுக்கிரன் வந்து வலுவோடு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ உதாரணத்துக்கு காரக கிரகம் சுக்கிரன் தானே. இப்போ சுக்கிரன் வந்து இந்த இடத்துல வலுவாக இருக்குது, உச்சமாக இருக்குது. ஓகே தானா? அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சுக்கிரன் வந்து வலுவாக இருந்த காரக கிரகம் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக 7ஆவது இடம் பாதிக்கப்படாது. 7ஆம் இடத்தினுடைய காரக கிரகம் என்ன? எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 7ஆவது இடத்தினுடைய காரக கிரகம் சுக்கிரன் தான் இயற்கையாகவே. அப்போ சுக்கிரன் வந்து ஒருத்தருக்கு வலிமையாக இருக்குது, பாதகாதிபதி வந்து வலுவிழந்து இருக்குது. இப்போ பாதகாதிபதி புதன் வந்து இந்த இடத்துல இருக்குது, அதாவது 1, 5, 9 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 6, 8, 12 இருக்குது. புதன் வந்து இந்த இடத்துல இருக்குது, புதன் வந்து 12ஆவது இடத்துல இருக்குது. புதன் வந்து வக்கரமாக இருக்குதுன்னு வச்சுக்கிறோம், அல்லது ஆமாம் புதன் வந்து வக்கரமாக இருக்குது,
சுக்கிரன் வந்து உச்சத்தில் இருக்குது. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த கிரகம் வந்து வலுவிழந்துருச்சு. புதன் வந்து வலுவிழந்துருச்சு, 12ல் போயிடுச்சு, வக்ரமும் ஆயிடுச்சு, அப்போ வலுவிழந்து போச்சு. அப்போ வந்து புதன் பாதிப்பை செய்யாது. இப்போ காரக கிரகம் வந்து சுக்கிரன், 7ஆம் வீட்டு கிரகம் வந்து சுக்கிரன். இந்த லக்னத்துக்கு கிடையாதுங்க, இயற்கையிலேயே களத்திர காரகன்னு சொல்லக்கூடியது வந்து சுக்கிரன். காரக கிரகம் 7வது வீட்டுக்கு காரக கிரகம் சுக்கிரன்றதுனால சுக்கிரன் வலுவாக இருந்தது, இந்த பாதகாதிபதி வலுவிழந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக 7வது வீட்டில் எந்த பாதிப்புமே வராது. இப்போ சப்போஸ் வந்து சுக்கிரன் நீசமாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரன் வந்து நீசமாயிருக்குது, இந்த புதன் வந்து உச்சமாயிருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ நான் முதல் சொன்ன எக்ஸாம்பிளில் வந்து சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, காரக கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, பாதகாதிபதி வீக் ஆகிட்டார். அப்போ வந்து கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்காது, உங்களுக்கு கல்யாணமும் நல்லா நடக்கும், மனைவி மூலிமா எந்த பாதிப்பும் இருக்காது, அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி வலுக்கிறாரு, அந்த காரக கிரகம் 7வது வீட்டினுடைய காரக கிரகம் வந்து வலுவிழந்திருக்கு, சுக்கிரன் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பெரிய அடியாக விழுகும். அதாவது இந்த மனைவி வந்து இறந்து போகிறதுக்குரிய வாய்ப்புகள் கூட இருக்குது, அந்தளவுக்கு வந்து மரண அடி வந்து கொடுக்கும் இந்த கிரகங்கள் வந்து. ஏன்னா பாதகாதிபதி வலுக்கவே கூடாது, அது வலுத்திருச்சு அப்படின்னாலே சோழி முடிஞ்சது. அடுத்து காரக கிரகம் வலுத்தாலும் கொஞ்சம் பரவாயில்ல, காரக கிரகமும் வீக்காக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் டபுள் இதாக வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த பொண்ணுனால் வந்து இந்த பாதிப்பை தாங்கவே முடியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய பெண் வந்து பெரிய லெவலில் வந்து பாதிக்கப்படுவாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா பாதகாதிபதி வலுத்து காரக கிரகம் வீக் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துக்கே வந்து பெரிய லெவலில் பாதிப்பை கொடுக்கும் இந்த பாதகாதிபதி. அப்போ ஃபஸ்ட்டு பாதகாதிபதி பாதிப்பு கொடுக்குதா இல்லையான்னு பார்க்கணும். அடுத்து இந்த காரக கிரகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். காரக கிரகம் வலுத்து இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பாதிப்பு குறையும், பாதகாதிபதியினுடைய பாதிப்பு குறையும். காரக கிரகம் வந்து வலுவிழந்து பாதகாதிபதி வலுவாயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட இந்த பாவத்தினுடைய பலன்கள் எல்லாமே 0% தான் கிடைக்கும், எதுவுமே கிடைக்காது. பிரச்சனைகள் அதிகமாகி அது மூலிமா வாழ்க்கை வந்து நீங்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இதுதான் பாதகாதிபதியும் காரக கிரகத்தினுடைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ உபய லக்னத்துக்கு நான் சொல்லிட்டேன், அதே மாதிரி வந்து சர லக்னத்துக்கும் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். இப்போ ஸ்திர லக்னத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்திர லக்னம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னங்கிறது ஸ்திர லக்னம். ஸ்திர லக்னத்துக்கு பாதகாதிபதி வந்து 9ஆம் வீடு தான் பாதக வீடு, 12, 11, 10, 9. அப்போ இந்த மகர ராசி தான் வந்து பாதக வீடாக வரும். இது ஸ்திர ராசிக்கு, ஸ்திர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி வந்து பாதகாதிபதியாக வரும். அப்போ இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலுமே அது பாதகத்தை செய்யும். இந்த இடத்துல இந்த சுக்கிரன் வந்து இருக்கவே கூடாது, அதாவது சுக்கிரன் கிடையாது, இந்த 9ஆம் வீட்டு அதிபதி வந்து இருக்கவே கூடாது. 9ஆம் வீட்டு அதிபதி இங்கே யாராக வரா, சனியாக வராரு. இந்த இடத்துல சனி வரவே கூடாது. இந்த இடத்துல சனி வந்தது அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு பெரிய லெவலில் பாதகத்தை செய்யும். சனி வலுக்கக்கூடாது. இந்த இடத்துல 1, 5, 9 இருக்கலாம், 6, 8, 12 இருக்கலாம், வக்கரமாக இருக்கலாம், அஸ்தங்கமாக இருக்கலாம், நீசமாக இருக்கலாம். இப்படி இருக்கும்போது சனி பாதிக்கிறது இல்லை. ஓகேயா, இது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ காரக கிரகம் 9ஆம் வீட்டினுடைய காரக கிரகம் என்ன, சூரியனும் குருவும். ஏன் சூரியன் 9ஆம் வீடுங்கிறது அப்பாவுக்கு இருக்கக்கூடிய கிரகமா, அப்போ அப்பாவுக்கு காரகன் வந்து சூரியன் தானே, தந்தை காரகன் வந்து சூரியன். அதனால் 9ஆம் வீட்டுக்கு காரக கிரகம் 2 இருக்குது, சூரியனும் இருக்குது, குருவும் இருக்குது. குருங்கிறது பூர்வீக சொத்து, சூரியன்கிறது தந்தையை குறிக்கிறது. அப்போ நீங்கள் எந்த உறவை, இப்போ பாதகாதிபதி வந்து வலுத்திருந்தா இந்த 2ல் ஏதாவது ஒரு உறவு தான் எந்த உறவை பாதிக்குதுன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து பாதகாதிபதி வந்து இந்த இடத்துல வலுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வச்சுக்கிடுவோம். பாதகாதிபதி இந்த இடத்துல வலுத்துட்டார் சனி, இப்போ ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பாரு. அப்போ எந்த இதுக்கு பாதிப்பை கொடுப்பாரு அப்படின்னா காரக கிரகங்களை பார்க்கணும். 9ஆம் வீட்டு காரக கிரகம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வீடு நேச்சுரலாகவே வந்து பாக்கிய வீடுன்னு சொல்லுவோம். பாக்கியங்கள்னு என்ன, பூர்வீக சொத்து எல்லாமே கிடைக்கிறது, அது எல்லாமே குரு குறிக்கிறது. அப்பாவை குறிக்கிறது வந்து சூரியன். அப்போ 2 கிரகங்கள் வந்து காரக கிரகங்களாக வருது. ஓகே, இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து இதில் சூரியனை அப்பாவை பாதிக்குமா அல்லது பூர்வீக சொத்தை பாதிக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். அதுக்கு தான் இந்த காரக கிரகங்களை வந்து கவனிக்கணும். காரக கிரகங்களை கவனிக்கும்போது எந்த காரக கிரகம் வலுத்திருக்கோ அதுக்கு வந்து பாதிப்பு இருக்காது. இப்போ சூரியன் வந்து இந்த இடத்துல உச்சமாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து இந்த இடத்துல உச்சமாயிருக்குது, குரு வந்து இந்த இடத்துல சனியோடு சேர்ந்து நீசமாயிருக்குதுன்னு வச்சுக்கோங்க. காரக கிரகம் 2 இருக்குது 9ஆம் வீட்டுக்கு, ஒன்று வந்து சூரியன், ஒன்று வந்து குரு. சூரியன்கிறது அப்பா, குருங்கிறது பூர்வீக சொத்து. இப்போ குரு வந்து இந்த இடத்துல இருக்குது, சூரியன் வந்து உச்சமாயிருக்குது, இப்படி வச்சுக்கோங்களேன். அல்லது சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இங்கே இருக்குது அல்லது இங்கே இருக்குது. ஏதோ ஒரு வகையில் வந்து சூரியன் வந்து வலுத்து இருக்குது அப்படின்னா
சூரியனை வந்து இது பாதிக்காது. இந்த பாதகாதிபதி வந்து சூரியனை வந்து பாதிப்பு செய்யாது. ஆனால் குரு வந்து இந்த இடத்துல வீக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. குரு வந்து வீக்காக இருக்குது, இல்லை வேறு இடத்துல கூட குரு இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல குரு வந்து வீக்காக இருந்தது அப்படின்னா இந்த பாதகாதிபதி வந்து மெயினாக வந்து இந்த குருனுடைய காரகத்தை வந்து இல்லாமல் பண்ணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்தினுடைய காரகத்தையே இல்லாமல் பண்ணும். அதில் மெயினாக வந்து இந்த காரக கிரகங்கள் ரெண்டையும் கவனிக்கணும். அதில் காரக கிரகம் வலுத்திருந்தால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது. பாதகாதிபதியும் வலுத்து காரகமும் வலுத்தா ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகி போகும். பாதகாதிபதி வலுத்து இந்த காரக கிரகம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த குருவுக்குரிய பூர்வீக சொத்து வந்து இந்த ஜாதகருக்கு கிடைக்காதுங்கிறத எழுதி கொடுத்துடலாம். இதே வந்து சூரியன் வலுத்திருக்கிறதுனால அப்பாவுக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. ஆனால் இந்த பூர்வீக சொத்து வந்து இவர் கிடைக்காம போயிடும். பாதகத்தை வந்து பூர்வீக சொத்தில் வந்து கை வைக்கும். இந்த சனி வந்து சூரியனை வந்து கை வைக்காது, அப்பா வந்து கை வைக்காது. ஏன்னா அந்த கிரகம் வந்து வலுத்திருக்கிறதுனால. இப்படி நம்ம பாதகாதிபதியும் பார்க்கணும், காரக கிரகத்தையும் பார்க்கும்போது உங்களால் பலன்கள் வந்து கரெக்டாக சொல்ல முடியும். பாதகாதிபதி வலுத்தாலுமே காரக கிரகமும் வலுத்திருந்துச்சுன்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பாதிப்பு வராது, வேறு வகையில் பாதிப்பு வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி காரக கிரகம் 2 இருக்குது, சூரியன் குரு. சூரியன் வளர்த்ததுனால அப்பா மேலே கை வைக்காது இந்த கிரகம் பாதகாதிபதி. அப்பாவுக்கு வந்து எந்த விதத்துலையும் பாதிப்பு வராது. ஆனால் பூர்வீக சொத்து வந்து உங்கள் கைக்கு வராது குரு பாதிக்கப்படுறதுனால. இப்படி காரகிரகத்தினுடைய வலுவையும் பாதகாதிபதியினுடைய வலுவையும் வச்சு தான் ஒரு சம்பவத்தை வந்து தீர்மானிக்க முடியும். இந்த பாதகாதிபதி வந்து எதை பாதிக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சரம் ஸ்திரம் உபய லக்னத்துக்கு பாதகாதிபதி ப்ளஸ் காரகிரகங்களை பற்றி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது ஒரே வீடியோவில் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை தான் என்னால் வந்து சொல்ல முடியும். இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய ஜாதகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், எதாவது கண்டுபிடிங்க. அப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.